அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நடிகர் விஜய் தமிழ்நாட்டின் சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நடிக்கிறாரு அப்படின்னு நாம யாரும் சொல்லலைங்க, கட்சிக்காரங்களே சொல்றாங்க. உதாரணத்துக்கு சினிமால பேசுற டயலாக பெருசா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போயிருவாங்க. அதே மாதிரிதான் சிஎம்ஆ இருக்கும் போதும் அவர் சொல்றாரு, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க போங்க, யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா தம்பி ஆட்சி நடக்குது, உங்க அண்ணன் ஆட்சி நடக்குது, உங்க உங்க மாமா ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. வேற ஏதோ சொன்னாரு, விஜய் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. அதுவும் சாதாரண விஜய் இல்லைங்க, உங்க விஜய் ஆட்சி நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டாங்களா. அப்படி சொன்னாலே யாருமே லஞ்சம் கேட்க மாட்டாங்க. இத மீட்டிங்ல பேசினார்லங்க, மீட்டிங்ல சாரி, அவர் அந்த மீட்டிங்ல மட்டும்தான் பேசுறாரு, வேற எங்கேயுமே பேசுறது இல்ல. அதுதான் சரி. அந்த மீட்டிங்கையும் கட்சிக்காரங்களா ஷூட்டிங்னே நினைச்சிட்டாங்க போல இருக்கு. சட்டத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காருலங்க, பயங்கர ஸ்ட்ரிக்ட். சிஎம்கே அரசியல் கத்து கொடுக்கிற சட்டத்துறை அமைச்சர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. இப்படி எல்லாம் இருக்கிற அந்த கட்சியில தான் நேத்து 2 பேரும் போன் பேசியிருக்கிறாங்க. பேசிடலாங்களா? போன் பேசிடலாமா? வழக்கம் போல டொயின் 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 டொயின். இல்ல, இது டிவிக்கே ஆச்சே, ராவணரமந்தா அதான். ஹலோ, நான் தான் உங்க டிவிக்கே மாவட்ட செயலாளர் பேசுறேன். எதிர்த்தாப்புல ஆறு இருக்கிறீங்கோ? ஆமா, நீங்க வக்கீல்ல கேள்விப்பட்ட. நீங்க வக்கீல் தானா? கட்சியோட ஃபங்க்ஷன்ல எங்கேயாவது போட்டோ வீடியோ எடுத்திருக்கீங்களா? ஆமா, நீங்க கட்சியில சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 33 வருஷம் ஆச்சுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. 33 வருஷமா நடிப்பு துறையில இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்து 2 வருஷம் தான் ஆச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அம்மா அப்பெல்லாம் கட்சியில சேரல, எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடிதான். அதுவும் யாருக்கிட்டயும் ஓட்டெல்லாம் கேட்கல, வீட்டுல கேட்டிருக்காங்க, குழந்தைங்கிட்ட கேக்குற மாதிரி. ஏய் விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்கிறாங்க. நான் தான் உங்க விஜய் மாமா பேசுறேன், விஜய் மாமாக்கு ஓட்டு போட்டுருங்கம்மா, விஜய் மாமா ஜெயிச்சா நான் அரசு வக்கீல் ஆயிருவேன். விஜய் மாமா உச்சா விட்டுட்டு இங்க வந்திருக்கிறாரு, அவரு எதுவும் வாங்க மாட்டாரு, அவரு பாக்காத காசா, அவரு டெய்லி காசு தான் வீசி விளையாடுவாரு, அதனால அவர் எங்கேயுமே லஞ்சம் வாங்க மாட்டேன்னு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இப்போ சொல்லிட்டாரு அப்படின்னு நான் எங்க அம்மா கிட்ட கேன்வாஸ் பண்ணி நான் ஓட்டு போட வச்சேங்க. சாரி, அப்படி சொன்னங்க. அவ்வளவுதான் இவங்களுக்கும் இந்த கட்சிக்கும் இருக்கிற தொடர்பு. உடனே மாவட்ட செயலாளர் ஆத்தினாரு பாருங்க, ஒரு ஆத்து. ஆறி போன டீயவே நாரி போற வரையும் ஆத்தின்னு இருந்தாரு. அதனால உங்களுக்கு தான் போஸ்டிங் கன்ஃபார்முங்க, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. அவரு தண்ணி அடிப்பாரு. உங்க சீனியர் ஒருத்தர் இருக்காருலங்க, அவரு சொன்னங்க. ஆக்சுவலா அவருக்கு தான் இந்த போஸ்ட் போகணும், ஆனா அவரு தான் ஆபீஸ்லயே தண்ணி அடிப்பாரு. ஆபீஸ்லயே தண்ணி அடிக்கிறவர் தாவேக்கால என்னவா இருக்காருன்னு இவரு சொல்லல. இருந்தாலும் இவர் சொன்னதை வச்சு அவர் ஒரு வக்கீல்னு நமக்கு தெரியுது. இப்படி ஆபீஸ்குள்ளேயே தண்ணி அடிக்கிற அந்த வக்கீல அரசு வக்கீலா ஆக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு ஆக்கப்பூர்வமா இருக்கிற உங்களா அரசு வக்கீலாக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வக்கீலுக்கு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். நீங்க பார் கவுன்சில்ல மெம்பரா இருந்தா கூட ஓகே தான். ஆனா இதெல்லாம் பேசிக் தகுதிகள். தாவேக்கா அரசு இருக்குல்லங்க, லஞ்சமே வாங்க கூடாது, வாங்கினா என் பேரை சொல்லுங்கன்னு சொன்னா தாவேக்கா அரசு. அது லஞ்சம் கேட்டாதான் அந்த அரசை நம்ம கேள்வி கேட்க முடியும். 15 lakhs எப்படிங்க லஞ்சமாகும்? 15 லட்சத்தையும் அவர் லஞ்சமா கேட்கலீங்க, கிஃப்ட். நீங்க கொடுக்கற கிஃப்ட் அன்பளிப்பு. எனக்கு அன்பளிப்பு கொடுக்கறது மகிழ்ச்சி தான், ஆனா 15 லட்சம் கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்றாங்க. என்னங்க நீங்க 1 yearல சம்பாதிச்சிடலாங்க அந்த லட்சத்தை. கவர்மெண்ட் வக்கீலுங்க நீங்க, என்னங்க பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கீங்களே. இதுவே இன்னொரு வக்கீலுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 25 lakhs கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். நமக்கு நம்ம ஆட்கள், நம்ம தாவேக்கா ஆட்களை வர வைக்கிறது தான் நம்மளோட வேலை. நீங்க கட்சிக்கு நேத்து வந்திருந்தாலும் சரி, போன வாரம் வந்திருந்தாலும் சரி, இல்ல 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ஆட எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்தவன்லாம் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆயிருக்கிறான், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சரி, ஒரு 13 ஆயிக்கோட்டே, அங்கன பத்தில சாரே, ஒரு 8 7 அங்கன தொடங்க. ஏமா நான் கொஞ்சம் இறங்கி வரேன், நீங்க கொஞ்சம் ஏறி வாங்க, அப்பதானே நம்ம 2 பேத்துக்கும் அந்த போஸ்டிங்க்கு ஒரு கணக்கு முடிக்க முடியும்.
பாருங்க, உங்களுக்குதான் வாய்ப்பு. யாருக்கிட்டையும் லஞ்சம் எல்லாம் கேக்குறது கிடையாது, கேட்கவும் மாட்டோம். விஜயாச்சியில லஞ்சம் கேட்க கூடாதுன்னு விஜய்கிட்டயே சொல்லியிருக்காரு. அதனால உங்களுக்கு 10 பைசா லஞ்சம் கிடையாதுங்க. 15 லட்சத்தை கிஃப்டா அன்பளிப்பா கொடுத்துருங்க. இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது சொன்னேன். நான் அப்ப அவர் என்ன கேட்டாரு, நான் சொன்னேன் ஒரு 15 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அமௌண்ட் சார் இது ரொம்ப ஹெவி சார், என்னால அவ்வளவு பண்ண முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணி பண்ணுங்க சரிங்களா? கம்மின்னா நம்ம ஒரு 12 பண்ணலாம். 12 பிக்ஸ் பண்ணலாமா? இப்படி இவங்க 2 பேரும் பேசின ஆடியோ அரசல் புரசலா போகாம ஓப்பனாவே பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது திடுப்புன்னு அங்க இருந்து பெண் அமைச்சர் யாரோ போன் பண்றாங்க. லட்டு குடுக்குறியா நீ? லட்டு ஆளே இல்லாம பண்ணி போடுங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் பேலைக்காது என்ன என்னைய பார்த்து நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. நான் யாருன்னு தெரியுமல்ல? நான் அமைச்சர்லாம் கிடையாது. அது இப்போ அதுக்கு முன்னாடி சொர்ணாக்கா பல படங்கள்ல என் கேரக்டர் தான்டா வச்சிருக்காங்க. அப்பேற்பட நான் இருக்கிறேன் என் தகுதிக்குள்ள. தகுதியே இல்லாத ஒருத்த லட்டு கொடுத்துன்னு போயின்னே இருப்பானா? அவன் அங்கே போட்டலிருவேன்னு சொல்லுங்கனாச்சே. லட்டு தரேன் சிலேபி தரேன்னாலும் இங்க வந்தான்னு வச்சுக்கோங்க, சிலேபி மாதிரி புழிஞ்சிருவோம். அண்ணாச்சே சொல்லுங்கனாச்சே, நான் தான் அண்ணாச்சி அமைச்சரு. அவன் என்ன தாவேக்காரனா இருந்துட்டு போறான்னு நான் தாவேக்காவுடைய அமைச்சரனாச்சே. நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி கான்டாக்ட் எடுத்தீங்களா எனக்கு தெரியாதனாச்சே. இனிமே உங்களுக்கு அவங்கிட்ட சொல்லுங்கனாச்சே. எதுக்குன்னாச்சு என் ஏரியாக்குள்ள லட்டு கொடுக்க வரா? என் ஏரியாக்குள்ள லண்டை கொடுத்துடலாமா? இனிமே அவன் சாத்தூருக்குள்ள காலை வச்சானு வைங்க, சாத்தூருக்குள்ள காலை வைக்க வேணாம் சொல்லுங்கனாச்சே. அவன் காலு வச்சானா கைமா பண்ணிடுவேன்னு சொல்லுங்கனாச்சி. இப்படி எல்லாம் ஒரு மிரட்டல் விடலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. எலும்பு உடைச்சிருவோன்னு ஒருத்தர் சொன்னதுக்கு அவரு ஒரு எம்எல்ஏ தான். எலும்பு உடைச்சிருவேன்னு சொன்னதுக்கு இவங்க எலும்பையும் தாண்டி நாடி நரம்பு ரத்தம் சதை எலும்பு சட்டை பேண்ட் எல்லாத்தையும் கைமா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. நின்னு கோரி வர்ணம் அப்படி கிசப் கிடக்குறங்க மாதிரி கட் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. அவங்க சங்கீதம் கத்துக்க வந்தாலும் இங்கீதமே இல்லாம இப்படி லட்டு கொடுத்தா நின்னு கோரி வர்ணம் சொல்லி வைங்கன்னாச்சி, சொல்லி வைங்க. பாட்டு பாடுவேன்னு நினைச்சுக்காதீங்க, பாடையில ஏத்திடுவேன். திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிக்குள்ள அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? என் தொகுதியில எப்படி வருவான் அந்த பையன்? இதுக்கு யாராவது போய் அமைச்சர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறை அமைச்சர் அப்படியே தள்ளிட்டு போறப்ப அமைச்சர் யாருக்கு எதிராக கத்துவாங்க தெரியலையே. இதுக்கெல்லாம் யாராவது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா போறாங்க? அதுதான் ஒரு புள்ள ஓப்பனா சொல்லிருச்சு, ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவே என்ன மிரட்டுறாருன்னு. அவரு நண்பர்களுக்கு ஆதரவா என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறமும் இவரு வண்டியா டயர் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தாவேக்காவின் இந்த சிறந்த ஆட்சியில் இதெல்லாம் ஜகஜமுங்க. லஞ்ச ஊழல் ஒழிஞ்சிருச்சுங்க. நாங்க கட்சிக்குள்ளேயே பணங்களை பரிமாறிக்கிறோம், அன்பை பரிமாறுற மாதிரி, கட்சியின் கொள்கைகளை பரிமாறுற மாதிரி. அக்கா கிட்ட இருக்கிற 13 லட்சம் அண்ணன் கிட்ட வந்துச்சுன்னா அண்ணன் கிட்ட இருக்கிற போஸ்டிங் அக்கா கிட்ட போகும். இது ஒரு அன்பு பரிமாற்றம்ங்க. தாவேக்காவின் கொள்கைகள்ல ஒண்ணு. அதே மாதிரி தான் அமைச்சர் தொகுதியில யாராவது கால் வைக்க லட்டு கொடுக்க வந்தா கால் வச்சா கைமா பண்ணிடுவேன்னு சொல்றது சகஜம்ங்க. இதெல்லாம் ஒரு அன்பு பரிமாற்றம்ங்க. தம்பி நீ ஏன் தொகுதிக்கு வர, நீ அந்த தொகுதியில வேலை பார்ப்பா. இப்படி ஒரு வினோதமான அன்பை பரிமாறிக்கிட்டு இருக்கிற அந்த கட்சி தான் உங்க அன்பு விஜய் ஆட்சி நடத்தும் தாவேக்கா கட்சி. இவங்களுக்கு மக்கள் மேல ஏதாவது அக்கறை இருக்குன்னு நினைக்கிறீங்க? 20,000 கோடி கடனை வரும் 2 மாசத்துல வாங்கிட்டாங்க. எதுக்குங்க? இங்க மக்கள் நல திட்டங்கள் புதுசா டெய்லி வந்துகிட்டு இருக்குதுங்க. லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு இப்ப வரையும் நம்பிக்கிட்டு இருக்கிற தாவேக்கா தற்குறிகளே. அந்த வக்கீல் சொன்னதை கேட்டுக்கங்க. ஞான சுந்தரிய கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. இனி எப்ப அமைச்சரை கட்சியை விட்டு தூக்க போறாங்க? மாவட்ட செயலாளர தூக்கிடுவாங்க நம்புவோம். அவ்வளவுதாங்க. வினோத் சொன்னது உண்மை. விஜய் சார் ஜெயிப்பார்ன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணல. அவங்க ஏன் விஜய் சாரை ஜெயிக்க வைக்கணும், அவருக்கு அவ்வளோ பிலீஃப் எப்படி அவங்க இருந்துச்சு, ஏன் அதை நான் கேட்குறேன்னா, அவங்க நினச்ச மாதிரியே இப்போது அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் இருக்குன்னு எனக்கு சொல்கிறாங்க.
ஸோ அவங்க வந்து எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, அவர் எப்படி ட்ரஸ்ட் பண்ணாங்க, கூட இருந்து வேலை செஞ்ச எனக்கு தெரியாததை தியேட்டரில் மட்டுமே பார்த்து ஒருத்தரை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்க விரும்புகிறேன். எப்படித்தான் இந்த தற்குறிங்கெல்லாம் நம்புனாங்களோ வந்து எமோஷனலா நான் அதை விட்டுட்டு வரேன், இதை விட்டுட்டு வரேன், அதை கழிச்சிட்டு வரேன், இதை கழிச்சிட்டு வரேன்னு எப்படா நம்புனீங்க? சரி நம்பிட்டீங்கல்ல, அனுபவிங்க அப்படின்னு யாரோ சொல்றாங்க. யாரோ சொல்றதை கேட்டு பேசுறதுக்கு நம்ம என்ன சும்மாவா பேச போறோம்? இப்ப எல்லாருமே ஆடியோலயே பேசிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரம் வீடியோல பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.